வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன் எத்தனையோ ஆண்டுகால பாரம்பரியத்தையும் ஆன்மீக பெருமையையும் சுமந்து நிற்கும் மாமன்னர்களின் திருக்கேதீஸ்வரம் கோயிலில் ஒரு அற்புதமான திருவிழா அரங்கேறியது. அதுதான் பஞ்சரத பவனி. இந்த வீடியோவில் இந்த தெய்வீக நிகழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். காட்சி மாற்றம். அண்மையில் நடந்த திருக்கேதீஸ்வர உற்சவம் மன்னாரில் மட்டுமல்லாமல் இலங்கை முழுவதும், ஏன் உலகம் முழுவதிலும் உள்ள சைவ பெருமக்களின் மனதை நெகிழ வைத்தது. இந்த உற்சவத்தின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றுதான் இந்த பஞ்சரத பவனி. 5 பிரமாண்டமான தேர்கள் ஒவ்வொரு தெய்வத்தையும் சுமந்து பக்தர்களின் கோஷங்கள் விண்ணை முட்ட வீதிகளில் வலம் வந்த அற்புத காட்சியை பார்க்கும்போது மெய்சிலிர்க்காமல் இருக்க முடியாது. இந்த தேரோட்டத்திற்கு ஏன் பஞ்சரத பவனி என்று பெயர் தெரியுமா? ஆம், 5 தேர்கள். இந்த 5 தேர்களும் வெவ்வேறு தெய்வங்களை சுமந்து வருகின்றன. இவை ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான மகத்துவத்தை கொண்டிருக்கின்றன. இந்த தேர்கள் ஒவ்வொன்றும் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் வண்ணமயமான பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சிற்பிகளின் கலைத்திறனும் பக்தர்களின் அர்ப்பணிப்பும் இந்த தேர்களின் ஒவ்வொரு அங்குலத்திலும் நிறைந்திருந்தது. முதலாவதாக, இந்த பவனியின் நாயகன் மூலவர் கெதீஸ்வர பெருமான் எழுந்தருளியிருந்த மகாரதம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்றிணைந்து பின்மேற்கோள்களை எழுப்பி தேரை இழுக்கும் காட்சி உண்மையில் ஒரு ஆன்மீக ஆற்றல் அலை. சிவனின் ஆசியை பெற வயது வரம்பின்றி, பாலின பேதமின்றி அனைவரும் இந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்டனர். இரண்டாவது தேர், அன்னை உமாமகேஸ்வரி எழுந்தருளியிருந்த தேர். அன்னை பார்வதி தேவியின் கருணையையும் சக்தியையும் பறைசாற்றும் வகையில் இந்த தேரை பெண்கள் அதிகம் இழுத்துச் சென்றது ஒரு சிறப்பு. தாய்மையின் சக்தியும் பக்தியின் வலிமையும் இந்த தேரோட்டத்தில் தெளிவாக தெரிந்தது. மூன்றாவது தேர், வினைகளை நீக்கும் விநாயக பெருமான் எழுந்தருளியிருந்த தேர். எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பும் நாம் விநாயகரை வணங்குவது வழக்கம். இந்த தேரோட்டத்தின் முதல் தேராக விநாயகர் தேர் இழுக்கப்பட்டது. இது அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி திருவிழா வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்ற பிரார்த்தனையை குறிக்கிறது. நான்காவது தேர், முருகப்பெருமான் சுப்பிரமணியர் எழுந்தருளியிருந்த தேர். ஞானத்தின் வடிவமான முருகப்பெருமானின் ஆசியை பெற பக்தர்கள் ஆரவாரத்துடன் இந்த தேரை இழுத்துச் சென்றனர். இளைஞர்களின் உற்சாகமும் பக்தியும் இந்த தேரை சுற்றிலும் நிறைந்திருந்தது. ஐந்தாவது தேர், சிவனின் பூதகணங்களின் தலைவனான சண்டிகேசுவரர் எழுந்தருளியிருந்த தேர். சிவபெருமானின் பக்தர்களுக்கு ஏற்படும் தடைகளை நீக்கும் சக்தி சண்டிகேசுவரருக்கு உண்டு. திருக்கேதீஸ்வரம் கோயிலில் நித்திய பூஜை மற்றும் தினசரி காரியங்கள் சிறப்பாக நடக்க அருள் புரியும் சண்டிகேசுவர பெருமான் எழுந்தருளிய தேரையும் பக்தர்கள் பக்தியுடன் இழுத்துச் சென்றனர். காட்சிகள். இந்த பஞ்சரத பவனி வெறும் தேர்களை இழுத்துச் செல்வது மட்டுமல்ல, இது திருக்கேதீஸ்வரம் கோயிலின் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் ஆன்மீக பெருமையையும் பறைசாற்றும் ஒரு மாபெரும் நிகழ்வு. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இலங்கை மட்டுமல்லாமல் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் வந்து இந்த தெய்வீக காட்சியை பார்க்க தங்கள் வாழ்வில் ஒருமுறை கிடைக்காத வாய்ப்பாக எண்ணி பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டனர். தேரோட்டத்தின் போது கோஷங்களை எழுப்பி தங்கள் பக்தி உணர்வை வெளிப்படுத்தினர். இந்த கோஷங்கள் தேரின் சக்கரங்கள் சுழலும் ஓசையுடன் கலந்து விண்ணை முட்டி எதிரொலித்தது. இந்த நிகழ்வு மக்கள் மனதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையையும் அமைதியையும் விதைத்தது. இந்த மாபெரும் திருவிழாவை வெற்றிகரமாக நடத்த கோவில் நிர்வாகம், தன்னார்வலர்கள், பாதுகாப்பு படையினர் என பலரும் இணைந்து பாடுபட்டனர். அவர்களின் அயராத உழைப்புதான் இந்த பஞ்சரத பவனி இவ்வளவு சிறப்பாக நடைபெற காரணம். சுகாதார பணிகளும் அன்னதானமும் சிறப்புடன் நடைபெற்றது. பஞ்சரத பவனி பகல் முழுவதும் நடந்தாலும் அதன் தாக்கம் இரவிலும் தொடர்ந்தது. கோயில் முழுவதும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு தெய்வீக ஒளியுடன் ஜொலித்தது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், பக்தி சொற்பொழிவுகள், பக்தி பாடல்கள் என திருவிழா இரவும் களைகட்டியது. இந்த நிகழ்வுகள் பக்தர்களுக்கு ஆன்மீக அனுபவத்துடன் கலாச்சார அனுபவத்தையும் வழங்கின. திருக்கேதீஸ்வரம் கோயில் பல வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளையும் ஆன்மீக பெருமையையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. இந்த கோயில் புனரமைப்பு பணிகள் மூலமும் தொடர்ந்து நடைபெறும் திருவிழாக்கள் மூலமும் அதன் பழம்பெருமையை மீண்டும் நிலைநாட்டி வருகிறது. இந்த பஞ்சரத பவனி போன்ற நிகழ்வுகள் வரும் தலைமுறையினருக்கும் நமது கலாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் கடத்தும் ஒரு பாலமாக அமைகின்றன. நண்பர்களே, திருக்கேதீஸ்வரத்தின் பஞ்சரத பவனி வெறும் ஒரு திருவிழா மட்டுமல்ல. இது நம்பிக்கை, பக்தி, பாரம்பரியம், கலாச்சாரம் என அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் ஆன்மீக அனுபவம். இந்த வீடியோ மூலம் அந்த அனுபவத்தின் ஒரு சிறு பகுதியை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பவனியில் கலந்து கொண்ட அனைவருக்கும், அதனை வெற்றிகரமாக நடத்த உழைத்த அனைவருக்கும் நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் அழுத்துங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை உடனுக்குடன் பெற. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.